அற்புதமான விதத்தில் ஒரு பக்கம் தன் தலையை தானாகவே சாய்த்த மாதாவின் சுரூபம். அந்த அற்புதத்தை நிகழ்த்திய புனித மாதரசி மாதா திருத்தலம். இது வேளாங்கண்ணியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வணக்கம் நண்பர்களே, ஷைன் அவுட் நவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்தியாவில் மட்டுமல்ல, கீழ்திசை நாடுகளிலேயே புகழ்பெற்ற கிறிஸ்தவ திருத்தலமாகவும் திருயாத்திரை தலமாகவும் விளங்குவது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. தென்னிந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களும் மற்ற மதத்தினரும், அதிலும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக வேளாங்கண்ணிக்கு போயிருப்பீர்கள். அப்படி வேளாங்கண்ணிக்கு போகும்போது இன்னும் சில திருத்தலங்களுக்கும் போய்விட்டு வரும் பழக்கம் உங்களில் பலருக்கும் இருக்கும். குறிப்பாக பூண்டி மாதா பசிலிக்கா, ஏலாக்குறிச்சி அடைக்கல மாதா திருத்தலம் போன்றவை. இந்த காணொளியில் வேளாங்கண்ணிக்கு செல்லும் பக்தர்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மற்றும் மிக மிக அருகில், அதாவது 10-12 கிலோமீட்டர் அளவுக்கு தொலைவிலேயே இருக்கும் புகழ்பெற்ற மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தரிசிக்கக்கூடிய சில திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அவற்றில் முதலாவதாக மாதரசி மாதா திருத்தலத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் மற்றும் பார்ப்போம். இந்த திருத்தலம் நாகப்பட்டினம் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்தது. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியரால் கட்டப்பட்டது. 1660ஆம் ஆண்டு இந்த பகுதியை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினார்கள். டச்சுக்காரர்கள் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிரானவர்களாய் இருந்ததால் கண்டிப்பாக இந்த ஆலயத்தையும் இதில் உள்ள திரு சுரூபங்களையும் சேதப்படுத்தி விடுவார்கள் என்று அஞ்சிய பக்த விசுவாசிகள் ஆலயத்தில் இருந்த மாதரசி மாதாவின் சுரூபத்தை ஒரு மரப்பெட்டியில் வைத்து பாதுகாக்க தீர்மானித்தார்கள். அதற்காக ஒரு மரத்திலான பெட்டியை செய்து அதில் சுரூபத்தை வைக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாய் அந்த பெட்டியின் நீளம் சிறிது குறைவாக இருந்தது தெரிய வந்தது. அதனால் சுரூபத்தை அதற்குள் வைக்க முடியாமல் போனது. அப்பொழுது ஏற்கனவே நேரமாகி போனதால் மறுநாள் மற்றொரு சரியான அளவிலான பெட்டியை செய்து கொண்டு வந்து சுரூபத்தை கொண்டு போகலாம் என பக்தர்கள் முடிவு செய்து சுரூபத்தை அளவு சரியில்லாத பெட்டியிலேயே சுரூபத்தின் கால் பகுதி பெட்டியின் உள்ளேயும் தலைப்பகுதி பெட்டியின் வெளியிலேயும் உள்ள நிலையில் வைத்து அங்கிருந்து சென்று விட்டார்கள். மறுநாள் காலை தேவாலயத்தை திறந்து அந்த பெட்டியின் அருகில் வந்தபோது அங்கு ஒரு அதிசயமே நிகழ்ந்திருப்பதை மக்கள் பார்த்தார்கள்.
அதாவது மாதரசி மாதாவின் திருசுரூபம் தன் தலையை வலது பக்கம் சிறிது சாய்த்து அந்த அளவு சரியில்லாத பெட்டியிலேயே சரியாக பொருந்தி இருந்ததை மக்கள் பார்த்து வியந்தனர். இந்த அற்புதம் ஊரெங்கும் பரவியது. அன்று முதல் இந்த ஆலயம் மாதரசி மாதா திருத்தலமாக பிரசித்தி பெற்று வந்தது. நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் இந்த பீடம் 2021ஆம் ஆண்டு மிகவும் அழகாக புதுப்பிக்கப்பட்டது. பீடத்தின் மேற்கூரையில் ஜபமாலை ரகசியங்களை அழகாக ஓவியங்களாக பார்க்க முடியும். இதுதான் தானாகவே தன் வலது பக்கம் தலையை சாய்த்த மாதரசி மாதாவின் அற்புத திருசுரூபம்.
2009ஆம் ஆண்டு ஆலயத்தை சுற்றி திருஜெபமாலையின் இரகசியங்கள் மற்றும் திருசிலுவை பாதையின் நிலைகள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் பக்தர்கள் இந்த திருத்தலத்திற்கு வந்து செல்கிறார்கள். ஆண்டுதோறும் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் அனைவரும் இந்த திருத்தலத்திற்கும் வந்து செல்வது ஒரு விசேஷம். கூகுள் மேப்பில் இந்த ஆலயத்தை பற்றிய முகவரி தவறாக உள்ளது. யாரும் கூகுள் மேப்பை பார்த்து கொண்டு இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம். கூகுள் மேப்பில் லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற இடத்தில் இந்த ஆலயம் உள்ளது. திருப்பயணிகள் கவனமாக பார்த்து கொண்டு சென்று வாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இன்னும் இதை போன்ற வீடியோக்களை பார்க்க ஷைன் அவுட் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. வேளாங்கண்ணிக்கு மிக அருகில் இருக்கும் இன்னொரு திருத்தலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட்.